Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு important novel written by Virginia Woolf. So the name of the novel is Mrs. Dalloway. Before we enter into the class, a kind request. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So we'll have a small introduction on Virginia Woolf. அவங்கள பத்தி இன்ட்ரடக்ஷனோட நம்ம இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கலாம். Adeline Virginia Woolf Stephen. This is her full name. She was born on 25th January 1882 and she died on 28th March 1941. She was an English writer. இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். She is considered to be one of the most important modernist 20th century authors and a pioneer in the use of stream of consciousness as a narrative device. So post அந்த மாடர்ன் ரைட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க, 20th century ரைட்டர்ஸே வந்து மாடர்ன் ரைட்டர்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அவங்கள இவங்க வந்து ஒரு முக்கியமான ஆத்தர். ஓகே, 20th சென்ச்சுரியில நிறைய பேர் எழுதியிருந்தா கூட இவங்க ஷீ இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரைட்டர் அமங் த மாடர்ன் ரைட்டர்ஸ். அப்புறம் இவங்க நேம் ஏதாவது எந்த டைப் ஆஃப் ஜான்ராவோட அதிகமாக அசோசியேட் ஆயிருக்குன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். இவங்க எழுதின அந்த டைப் ஆஃப் நாவலை வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நாவல்ஸ் அந்த ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. ஓகே, அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவலும் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் தான். Woolf was born into a rich family in South Kensington. ஓகே, அவங்க எங்க பிறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல சவுத் கென்சிங்டன் அப்படிங்கிற இடத்துல லண்டன்ல பிறந்திருக்கிறாங்க. She is the seventh child of Julia Prinsep Jackson and Leslie Stephen in a blended family of 8. உங்களுக்கு அந்த நேம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ பிளெண்டட் ஃபேமிலி ஆஃப் 8 அப்படின்னு இருக்காங்க. பிளெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் எப்படின்னா மதருக்கு வந்து வேற ஒரு ஆக்சுவலாக இவங்க ஃபாதர் இல்லாமல் வேற ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஃபாதருக்கு ஒரு எக்ஸ் ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, ரைட்? இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இவங்களுக்கான குழந்தைங்கள். அப்போது அவங்கக்கிட்ட எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஃபேமிலியில் வந்து அந்த ஈச் பேரண்ட் அவங்களோட குழந்தைங்களும் இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில தான் வெர்ஜினியா வுல்ஃப் இருக்கிறாங்க. தட்ஸ் கால்ட் அஸ் அ பிளெண்டட் ஃபேமிலி. Okay, this was common and this is common in countries like England. Okay, western countries la idu konjam common da. She was homeschooled in English classics and Victorian literature from a young age. அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கூல்லாம் ரொம்ப பிரபலம். ரொம்ப ரிச் ஃபேமிலியில் பிறந்ததுனால ஹோம் ஸ்கூலிங்கே அவங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுச்சுன்னா கிளாசிக்ஸ், அதாவது இங்கிலீஷ் கிளாசிக்ஸ் எல்லாமே, அதாவது லிட்ரேச்சர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறையவே அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க யங் ஏஜ்லேருந்து. From 1897 to 1901, she attended the Ladies' Department of King's College, London. So, இந்த பீரியட்ல வந்து கிங்ஸ் காலேஜில் அவங்க படிக்கிறாங்க. ஓகே, 1897 to 1901 அது வந்து காலேஜ் டேஸ், அந்த 4 years அவங்களுக்கு காலேஜ் டேஸ், where she studied classics and history and came into contact with early reformers of women's higher education and the women's rights movement. ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸில் எப்போவுமே விமன் எம்பவர்மெண்ட் பற்றி, விமனுக்கான அந்த சொசைட்டியில் தேவையான ஐடென்டிட்டி கிரைசிஸ் பற்றியெல்லாம் நிறையவே பேசியிருப்பாங்க. இந்த விமன் ரைட்ஸை பற்றிய பேசின பயோனியர் ரைட்டரில் இவங்க ஒருத்தவங்க. ஆரம்ப காலத்தில் விமன் ரைட்ஸ் பற்றி பேசினவங்கள இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ இவங்க வந்து அவங்க படித்த தான் இவங்களுக்கு வந்து அந்த லிங்க் கிடைக்குது. இந்த விமன் ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்க கூட கான்டாக்டில் இவங்க வராங்க. விமன்ஸ் ஹையர் எஜுகேஷன் பற்றி பேசுகிற ரிஃபார்மர்ஸ் பற்றி. ஏன்னா விமனுக்கு ஹையர் எஜுகேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டங்களில் அப்போ தான் வந்து இங்கிலாந்து மாதிரி கண்ட்ரீஸில் இந்த ரிஃபார்மர்ஸ், இந்த புரட்சி பண்ணுறவங்களாம் வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு அவங்களோட ஒரு லிங்க், கான்டாக்ட் எல்லாமே கிடைக்குது. ஓகே, encouraged by her father
Woolf began writing professionally in 1900. ஸோ காலேஜுக்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் அவங்கள ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. ஷி ஹேஸ் சம் கிரியேட்டிவிட்டி, நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கிறதுனால நீ எழுதுமான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஹர் ஃபாதர்ஸ் டெத் in 1904, the Stephen family moved from Kensington to the more bohemian Bloomsbury, where in conjunction with the brothers' intellectual friends, they formed the artistic and literary Bloomsbury group. ஓகே, இவங்களோட நேம் வந்து எப்படி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸோட அசோசியேட் ஆயிருக்கோ அது மாதிரி அந்த பீரியட்ல ஒரு சைக்கிள் இருந்தது, லிட்ரரி சைக்கிள் இருந்தது. ஒரு ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்கள வந்து ப்ளூம்ஸ்பெரி குரூப் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ப்ளூம்ஸ்பெரியில தான் அவங்க எல்லாம் வந்து வளர்ந்தது எல்லாமே. ஓகே, இந்த ப்ளூம்ஸ்பெரி வந்து பொஹீமியன் டைப்பாக இருப்பாங்க. பொஹீமியன் டைப் அப்படின்னு சொன்னால் டோன்ட் கேர் அட்டிடியூட், எதை பற்றியும் கவலை இல்லை. சொசைட்டியோட அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே அவங்கள பாதிக்காது. அப்படியே கேர்ஃப்ரீயாக வாழ்கிறவங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்கிறவங்க தான் பொஹீமியன்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இது பொஹீமியன் ப்ளூம்ஸ்பெரி அப்படின்னு ஒரு டேர்மே இருந்தது. அந்த சிட்டிக்குள்ளே அவங்க போனதுனால அவங்க கூட ஒரு லிங்க்கும் அவருக்கு கிடைச்சது. அதில் லிட்ரேச்சரில் ப்ளூம்ஸ்பெரி குரூப்னு ஒன்று அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. In 1912, she married Leonard Woolf, and in 1917, the couple founded the Hogarth Press, which published much of her work. ஓகே, 1912 அவங்களுக்கு லியோனார்ட் வுல்ஃபோட மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஷி பிகம்ஸ் வர்ஜினியா வுல்ஃப். ஓகே, 1917 அவங்க வந்து ஹோகர்த் ப்ரெஸ்ன்னு ஒரு ப்ரெஸ், அப்போ வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் நல்ல ஒரு ரோரிங் பிஸ்னஸாக இருந்தது. ஸோ ஹோகர்த் ப்ரெஸ் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஒர்க்ஸே நிறைய ஹோகர்த் ப்ரெஸ்ல இருந்து தான் வெளிவருது. During the interwar period, Woolf was an important part of London's literary and artistic society. அந்த வார் பீரியட், 2 வாருக்கும் இடைப்பட்ட பீரியட்ல, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் இடைப்பட்ட பீரியட்ல இவங்க ஒரு முக்கியமான ஆளாக இருந்தாங்க. ஷி வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லண்டன்ஸ் லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் சொசைட்டி. இலக்கிய அந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, சமூகத்தில் இவங்க ஒரு ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருந்தாங்க. In 1915, she published her first novel, The Voyage Out, through her half-brother's publishing house, Gerald Duckworth and Company. ஃபர்ஸ்ட் நாவல் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, The Voyage Out. சரி, இந்த நாவல் யார் பப்ளிஷ் பண்ணா அப்படின்னு சொன்னால் இவங்களோட ஹாஃப் பிரதர். நான் சொன்னேன் இல்லையா, இவங்க ஃபேமிலி வந்து ஒரு பிளெண்டட் ஃபேமிலின்னு சொன்னேன். அந்த மாதிரி யாரோ ஒரு அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட குழந்தையா இருக்கலாம், இல்லை அம்மாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட குழந்தையா இருக்கலாம். அப்படி ஒரு கூட பிறந்தவங்களையே அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஹாஃப் பிரதர்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஒரு ஹாஃப் பிரதரோட ப்ரெஸ்ல இருந்து தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் வெளிவருது. ஹர் பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ் இன்க்ளூட் த நாவல்ஸ் மிஸ்ஸஸ் டாலவே, To the Lighthouse and Orland. ஓகே, இதெல்லாம் உங்களோட பெஸ்ட் நோன் நாவல்ஸ். அப்புறம் எஸ்ஸேஸும் எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு எஸ்ஸே இருக்குது, A Room of One's Own. ஸோ இதோட இயர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வர்ஜினியா வுல்ஃபோட ரைட்டிங்ஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ரைட்டர் வர்ஜினியா வுல்ஃப். இப்போ நம்ம நாவலுக்குள்ளே போயாச்சு. நாவல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பிளாட் சம்மரி போகலாம். மிஸ்ஸஸ் டாலவே இஸ் a novel by Virginia Woolf published on 14th May 1925. ஸோ அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. The novel was published on 14th May 1925. It details a day in the life of Clarissa Dalloway, a fictional upper class woman in the First World War England. ஓகே, இந்த நாவல் எதை பற்றியதுன்னா ஒரு அப்பர் கிளாஸ் உமன் பற்றியது. அப்பர் கிளாஸ் உமன், ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் உமன், ரொம்ப பணக்கார ஒரு பெண். அவங்க பேர் என்னன்னா கிளாரிசா டாலவே. ஓகே, மிஸ்ஸஸ் டாலவே தானே இந்த நேம், அவங்களோட ஃபுல் நேம். அவங்களோட நேம் வந்து கிளாரிசா, ஹஸ்பண்டோட நேம் வந்து ரிச்சர்ட் டாலவே. அதனால ஷீ இஸ் கால்ட் அஸ் கிளாரிசா டாலவே. ஸோ இவங்க வந்து இவங்களோட ஒரு ஒன் டே லைஃப் தான்.
ஓகே, இந்த மிஸ்ஸஸ் டேலவேங்கிறது ஒரு நாள் பொழுது, கிளாரிசா டேலவேயோட லைஃப்ல நடந்த ஒரு நாளின் நிகழ்வு தான் மிஸ்ஸஸ் டேலவே. It is one of Woolf's best known novels. So this is one of her best known novels. The working title of Mrs. Dalloway was The Hours. ஆரம்பத்துல எந்த பேர்ல இதை ஒர்க் பண்ணாங்கன்னா The Hoursன்னு ஒர்க் பண்ணாங்க. லேட்டரா மிஸ்ஸஸ் டேலவேன்னு பேர் மாத்திட்டாங்க. The book describes Clarissa's preparations for a party she will host in the evening and the ensuing party with an interior okay, the book describes Clarissa's preparation for a party she will host in the evening. Okay, இந்த ப்ரோக்ராம் எதை பற்றியது, இந்த நாவல் எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஈவினிங் கிளாரிசா வந்து ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ண போறாங்க. அதை பத்தி, அதுக்கான ப்ரிப்பரேஷன், அந்த பார்ட்டி, இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த நாவல். Okay, with an interior perspective, the story travels forwards and backwards in time to construct an image of Clarissa's life and the interwar social structure. சரி, இந்த கதை, இந்த பெர்ஸ்பெக்டிவ்னா கண்ணோட்டம், எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இந்த நாவல் வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு மாடர்ன் ரைட்டர்னு சொல்லிட்டோம், இவங்க சாதாரண நாவல் மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஒரு ரியல் லைஃப்ல நம்மளோட திங்கிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மார்னிங் நம்ம ஒரு வேலைக்கே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா, வேலையை பத்தி மட்டும் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். நம்ம திங்கிங் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபார்வர்டும் டிராவல் ஆகும், பேக்வேர்டும் டிராவல் ஆகும். ஒரு சமைச்சிட்டு இருப்போம், இல்லைன்னா கிளம்பிட்டு இருப்போம். கிளம்பிட்டு இருக்கிறப்பவே ஏதோ ஒரு பாட்டு கேட்குது. அந்த பாட்டு கேட்டோன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு நொஸ்டாலஜிக் ரிமெம்பரன்ஸ் வந்துடும். அப்படியே பழைய கால நினைவுகள் வந்துடும். திடீர்னு என்ன ஞாபகம் வரும், ஐயோ இன்னைக்கு ஆஃபீஸில் இதெல்லாம் நடக்குமே, இன்னைக்கு இந்த ஒரு மீட்டிங் இருக்கே, ஓ அந்த ஆளை போய் பார்க்கணுமே, அந்த மாதிரி டக்குன்னு அந்த ஆள்கிட்ட போகும் நினைவுகள். அந்த ஆள்கிட்ட போனோன்னா அந்த ஆளை பற்றி, அந்த ஆளுக்கும் நம்மளுக்கும் ஒரு பர்சன், அவரை நம்ம இன்னைக்கு மீட் பண்ணணும்னு இருக்கு. அடுத்து உடனே அந்த ஆளை பத்தி நினைச்சோம், நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கும் நம்மளுக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி திங்கிங் ஓடும். ஸோ இதுதான் வந்து ஒரு டெய்லி லைஃப்ல நம்மளோட திங்கிங் அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பத்தி டிஸ்கிரைப் பண்றது தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். அதாவது நம்ம ஃப்ளூயிடிட்டி ஆஃப் தாட் இருக்கும். தாட் வந்து அப்படியே நேராகவே போயிட்டுலாம் இருக்காது. எப்போவுமே ஒருத்தரோட திங்கிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகும், பின்னாடி வரும், பேக்வேர்ட் போயிடும், நம்மளோட பழைய கால நினைவுகளில் போகும், மலரும் நினைவுகள் ஆகும், திடீர்னு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ல ஃபியூச்சருக்கு போகும், நம்ம பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும், இல்லை நம்ம லைஃப்பை எப்படி ஆரம்பிச்சுக்கலான்னு தோணும். ஸோ இட் இஸ் அ ஃப்ளூயிடிட்டி ஆஃப் தாட், முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றது தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். ஸோ அப்படி தான் இந்த ஸ்டோரி வந்து ட்ராவல் ஆகும். ஒரு நாளில் தான் கிளாரிசா ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த பார்ட்டி கண்டக்ட் பண்ண போறப்போ அந்த நாள் பொழுதுல அவங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள்னால அவங்க என்ன ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வருது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுதான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் அப்படிங்கறது நேம் வச்சு சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்டோரி டிராவல்ஸ் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் பேக்வேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்களே, அதான் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் பேக்வேர்ட்ஸ் இன் டைம், பிற்காலத்துக்கு போகிறது, அதாவது பழைய நினைவுகளுக்கு போகிறது. அதே மாதிரி ஃபார்வர்ட் டிராவல் ஆகிறது, முன்னாடி டிராவல் ஆகிறது, திரும்ப அவங்களோட நிகழ்காலத்துக்கு வர்றது. இதுதான் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் இமேஜ் ஆஃப் கிளாரிசாஸ் லைஃப் அண்ட் த இன்டர்வார் சோஷியல் ஸ்ட்ரக்சர். ஒன்று வந்து நம்ம கிளாரிசாவோட லைஃப் பற்றியும் தெரிஞ்சுக்குவோம் அந்த ஸ்டோரி மூலமா. இன்னொன்று என்னன்னா, அங்கே நடக்கிற இன்டர்வார் சோஷியல் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் இடப்பட்ட பீரியட்ல தான் இந்த கதை நடக்குது. அதாவது போஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டோரி. அப்போ ரெண்டு வார்க்கும் இடப்பட்ட பீரியடு. அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டு வார்ல இன்டெல்ஜ் ஆன கண்ட்ரிஸ், அங்கே நிறைய மக்கள் வந்து அந்த வார்ல வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஃபேமிலி இழந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அந்த இங்கிலாந்து மாதிரி அந்த எங்க வேர்ல்டு வார்லாம் ரொம்ப சீரியஸாக நடந்ததோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் எப்படி மக்களோட மனநிலைமைய அந்த வேர்ல்டு வார் பாதிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். The novel addresses the nature of time in personal experience through multiple interwoven stories. இது வந்து ஒரு கிளாரிசா பற்றிய கதை மட்டுமாவே போகாது. அந்த கிளாரிசாவை பற்றி பேசுகிறப்பயே மற்ற கேரக்டர்ஸ் பற்றியும் நம்ம ஆத்தர் வந்து சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. We will also know about that.
அடுத்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மிஸ்ஸஸ் டாலவே மே பி பெஸ்ட் நோன் ஃபார் வுல்ஃப்ஸ் யூஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நரேட்டிவ். ஸோ இந்த நாவல் பார்த்தீங்கன்னா எதுக்கு மிஸ்ஸஸ் டாலவே ரொம்ப ஃபேமஸான நாவல் எதனாலனா அது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நரேட்டிவ். அந்த நரேட்டிவ் டெக்னிக் எதில் இருக்குன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னா இருக்கு. விச் வாஸ் பர்டிகுலர்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஜேம்ஸ் ஜாய்ஸஸ் யுலைசஸ். யுலைசஸ் தான் ஃபர்ஸ்ட் நாவல் டு பி ரிட்டன் இன் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலைசஸ் தான் ஃபர்ஸ்ட் நாவல் டு பி ரிட்டன் இன் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக். அதை பர்ஃபெக்ட் பண்ணது தான் வர்ஜினியா வுல்ஃப். அதை ஆரம்பிச்சது அந்த மாடலை வந்து அந்த ஜான்ராவை கொண்டு வந்தது வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ் அவரோட யுலைசஸ்ல. பட் அதை பர்ஃபெக்ட் பண்ணது என்னவோ வர்ஜினியா வுல்ஃப் தான். The term was first used by the psychologist William James in the Principles of Psychology. சரி, இந்த டைப் முன்னாடி இந்த மனசு வந்து முன்னாடியும் பின்னாடியும் அப்படியேவும் எண்ண ஓட்டங்கள் போயிட்டு வந்துட்டே இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றோம். இந்த பேர் யார் வச்சது அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் பேர் வந்து வில்லியம் ஜேம்ஸ். அவர் எந்த புக்ல ஸ்ட்ரீம் இந்த எண்ண ஓட்டத்துக்கு பேர் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு வைக்கிறாருன்னா த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி 1890ல எழுதப்பட்ட த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜிங்கிற ஒர்க்ல தான் வில்லியம் ஜேம்ஸ் இந்த நேம் வந்து வைக்கிறாரு. Stream of consciousness writing refers to a narrative technique where the thoughts and emotions of a narrator or character are written out such that a reader can track the fluid mental state of these characters. The stream of consciousness பத்தி ஒரு சின்ன definition இது. Stream of consciousness writing அப்படின்னா என்னன்னா it refers to a narrative technique. இது வந்து ஒரு டெக்னிக் தான், நாவல்ஸ்ல யூஸ் பண்ண நரேட்டிவ் டெக்னிக். என்ன பண்ணுது அது? where the thoughts and emotions of a narrator or character, அதாவது தாட்ஸ் இருக்கு இல்லையா, ஒருத்தரோட எண்ணங்களும் இமோஷன்ஸ் உணர்வுகளும் என்ன பண்ணுது, அது நரேட்டரோடதா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கேரக்டரோடதா இருக்கலாம். அது என்ன பண்ணும்னா அது எப்படி how it is written out such that a reader can track the fluid mental state of these characters. ரீடர்ஸால பார்க்க முடியும், அவங்களோட அந்த மென்டல் ஸ்டேட்டை பார்க்க முடியும். அவங்க செய்யறத மட்டும் பார்க்கறது இல்லை, அவங்க ஆக்ஷனை பார்க்கறது இல்லை, அவங்களோட ஒருத்தர் பேசிக்கிறத பார்க்கறது இல்லை. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்க மனசுக்குள்ள போய் அவங்க எண்ண ஓட்டங்களை ஃபுல்லா பார்க்க போறோம். அதுதான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். டு ரெப்ரசன்ட் த ஃபுல் ரிச்னஸ், ஸ்பீட் அண்ட் சட்டிலிட்டி ஆஃப் மைண்ட் அட் ஒர்க், the writer incorporates snatches of incoherent thought, ungrammatical constructions, and free association of ideas, images, and words at the pre-speech level. Okay. ரைட், இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்புறம் ஓகே. ஒரு ஃபுல்லாக ஒரு ரிச்சான ஒரு நாவல் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் என்ன பண்ணுறாங்கன்னா த சட்டிலிட்டி ஆஃப் த மைண்ட் அட் ஒர்க் அதை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. சட்டிலிட்டினா அந்த ஆள் மனசில் இருக்கிற அந்த வேலைகள், ஆள் மனசு எப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படிங்கிறத ரைட்டர் என்ன பண்ணுறாருனா அப்படியே பிடிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு அன்கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் இருக்கும். ரொம்ப நீட்டா ரெகுலராலாம் வராது. இந்த நாவல்லாம் ரீட் பண்றப்போ புரியறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ரொம்ப ரெகுலரா அப்படியே நம்ம இலக்கண பிழை இல்லாமல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். அன்னைக்கு என்ன நடந்தது, ஆமா அப்படியே இங்கே மாறும் இல்லையா, அந்த மாதிரி அன்கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீ அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும், இமேஜஸ் இருக்கும். ஒன்னு நினைக்கிறப்ப அப்படியே இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகும். அப்போ ஒரு ரெகுலரா கோஹரண்டாவே எதுவுமே இருக்காது. இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் வந்து present பண்ணும். The stream of consciousness novel commonly uses the narrative techniques of interior monologue. Interior monologue தான் அது, அதாவது மனசுக்குள்ள பேசுறது தான். ஓகே, ஒருத்தரோட மனசுக்குள்ள பூந்து நம்ம பார்க்கறது தான் வந்து stream of consciousness. Probably the most famous example is James Joyce's Ulysses. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். So I'll cut this. So இது வந்து more about stream of consciousness, right? So stream of consciousness na என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டோம். Now let us get into the story. Okay, Mrs. Dalloway, a novel by Virginia Woolf, was published in 1925. இப்ப நாவல்குள்ள நம்ம போறோம். It examines one day in the life of Clarissa Dalloway, an upper class Londoner married to a member of parliament.
ஓகே, இந்த ஸ்டோரி யாரை பற்றியதுன்னா மிஸ்ஸஸ் டாலவே பற்றியது. it was written in 1925. It was written by Virginia Woolf and was published in 1925. இது வந்து ஒரு நாள் பொழுது, it examines one day in the life of Clarissa Dalloway. அவங்க தான் ஹீரோயின். ஸோ அவங்களோட லைஃப்ல நடக்கிற ஒன் டே பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னா, ஷீஸ் அன் அப்பர் கிளாஸ் உமன், நல்ல ரிச் உமன். ஷீஸ் மேரிட் டு அ மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட். அவங்க வந்து ஒரு ரிச்சான ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எம்பியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால அரிஸ்டோக்ராட்டிக் லேடி அப்படின்னு நம்ம அவங்கள பார்க்குறோம். மிஸ்ஸஸ் டாலவே இஸ் எசென்ஷியலி பிளாட்லெஸ். இந்த கதையில வந்து நம்ம பிளாட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியேவும் ஒரு அழகா கோர்வையாலாம் எந்த கதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். இங்கனும் அங்கனும் அப்படியே பிச்சு 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 தான் வரும். அதனால அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். What action there takes place mainly in the character's consciousness? What action there is takes place mainly in the character's consciousness. Action அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டோரியில எது ஆக்ஷன்னா, ஒவ்வொருத்தரோட மனசுல நினைக்கிற எண்ண ஓட்டங்கள் தான் ஆக்ஷனே. ஸோ பெருசா டயலாக் அது இதுன்னெலாம் நம்ம இந்த ஸ்டோரியில எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரோட எண்ண ஓட்டங்கள் தான் இந்த ஸ்டோரியோட ஆக்ஷனே. The novel addresses the nature of time in personal experience through multiple interwoven stories, particularly that of Clarissa as she prepares for and hosts a party, and that of the mentally damaged war veteran Septimus Warren Smith. Okay, the novel addresses the nature of time in personal experience through multiple interwoven stories. இந்த ஸ்டோரியில வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய மல்டிபிள் இன்டர்வோவன் ஸ்டோரிஸ் இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் அப்படி இப்போ மெயினான கேரக்டர் கிளாரிசாவா இருக்கலாம். கிளாரிசால இருந்து அப்படியே ஒரு 2-3 கேரக்டர்ஸ், மல்டிபிள் கேரக்டர்ஸை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அண்ட் ஹோஸ்ட் அ பார்ட்டி. மெயின் ஈவெண்ட், அந்த டேயோட ஈவெண்ட் என்ன நடக்க போகுது? கிளாரிசா ஒரு பார்ட்டி நடத்த போறாங்க. அதுக்கு நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வைட் பண்ணதுல நிறைய பேர் வர்றாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் யாருன்னா செப்டிமஸ் வாரன் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் யாருன்னா ஒரு வாரியர், ஒரு வேர்ல்ட் வார் 1ல பங்கெடுத்த ஒரு சோல்ஜர், அவரும் ஒருத்தர். ஓகே, இதுதான் வந்து ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரின்னு சொல்றத விட அப்படியே அங்க பிட்டா தான் கதை இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. The novel's narration is third person omniscient, but it changes its focus throughout. தேர்ட் பர்சன்ல இருக்கு. இப்போ ஒரு ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கதையோட நாயகனோ அந்த ஸ்பீக்கரோ அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இப்போ நான் என்ன செய்தேன்ற மாதிரி ஆரம்பிக்குது. அன்று என்ன நடந்தது தெரியுமான்ற மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் ஹேப்பன்ட் தட் டே அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவா இருக்கும். செகண்ட் பர்சன் நரேட்டிவ்ல ரொம்ப ரேரா தான் வரும். அடுத்ததா தேர்ட் பர்சனா ஹீ ஷீ இட், அதாவது அவன் என்ன செய்தான் தெரியுமான்னு வந்து ஆரம்பிக்கிறப்போ தேர்ட் பர்சன் நரேட்டிவ். அப்போ இந்த ஸ்டோரி வந்து தேர்ட் பர்சன் ஆம்னிசைன் நரேட்டிவ் தான். ஆனா அது ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு முக்கால்வாசி நேரம் கிளாரிசா மேல, அப்பப்போ மற்ற கேரக்டர்ஸ்டையும் போகும். இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஃபோக்கஸ் த்ரூ அவுட். அதனால ஃபோக்கஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸ்டோரியில. அதனாலதான் நமக்கு ஒரு பிளாட், கரெக்டான பிளாட்லாம் சொல்ல முடியாது. முக்கியமான ஈவெண்ட் ஒன்று நடக்குது, அது கிளாரிசாவோட பார்ட்டி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The narrative begins and ends with Clarissa as it details a day in her life. நரேட்டிவ் ஆரம்பிக்குது கிளாரிசாவோட வாழ்க்கையில நடக்கிற அந்த மார்னிங் தான் ஆரம்பிக்குது, எண்ட் ஆகுறது அன்னைக்கு ஈவினிங் எண்ட் ஆகுது. Clarissa is a seemingly disillusioned socialite whose mood fluctuates. இப்போ கிளாரிசா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அவ வந்து ஒரு டிஸ்இல்யூஷன்ட் கேரக்டர், ஒரு டிசப்பாயிண்டட் கேரக்டர். ஆனாலும் அவங்க மூட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். ஒரு பணக்கார பெண்மணி ஒரு சமயம் ஒரு மூட்ல இருப்பாங்க, திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். அட் சம் மொமெண்ட் ஷி சீம்ஸ் டிலைட்டட், அட் அதர் ஷி சீம்ஸ் டிப்ரெஸ்ட். ரொம்ப சந்தோஷமா சில சமயம் பேசுறாங்க, சிலப்போ அப்படியே ரொம்ப டிப்ரெஸ்டா உட்கார்ந்துருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓவரால் எஃபெக்ட் சஜஸ்ட் சப்ரெஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அவங்கள பத்தி சொல்லணும்னா, ஏதோ அடி மனசுல சில ஏக்கங்கள், வருத்தங்கள், குறைகள் எல்லாமே இருக்கு. வெளியே தன்னை சந்தோஷமா காட்டிட்டு இருக்க ஒரு கேரக்டரா
நம்மளால கிளாரிஸாவை ஜட்ஜ் பண்ண முடியுது. ஓகே, ரைட். நம்ம ஸ்டோரி ஆரம்பிச்சாச்சு. நீங்க ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு நாள் ஈவென்ட் நடக்குது. நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, மிஸ்ஸஸ் டாலவே அன்னைக்கு காலையில, ஓகே, அது வந்து ஒரு ஜூன் மந்த். அன்னைக்கு ஒரு பார்ட்டி, அவங்க ஷீ இஸ் கோயிங் டு த்ரோ எ பார்ட்டி தட் ஈவினிங். மிஸ்ஸஸ் டாலவே பிகின்ஸ் வித் கிளாரிசாஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் டு பை ஃப்ளார்ஸ். இந்த ஸ்டோரி மிஸ்ஸஸ் டாலவே அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி அன்னைக்கு சொல்கிறேன். மிஸ்ஸஸ் டாலவேன்ற இந்த கதை எப்படி ஆரம்பிக்கின்றது? கிளாரிசாஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் டு பை ஃப்ளவர்ஸ். அன்று காலை அவங்க கிளம்புறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய சர்வன்ட்ஸ் இருக்காங்க. இருந்தால் கூட ஃப்ளவர்ஸ் நான் போய் வாங்கிட்டு வரேன், பார்த்து பார்த்து அழகாக வாங்கணும்னு சொல்லிட்டு சர்வன்ட்ஸ், நிறைய சர்வன்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்குலாம் வேற வேற வேலை சொல்லிட்டு ஷி ஹர்செல்ஃப் கோஸ் டு பை ஃப்ளவர்ஸ் ஃபார் த பார்ட்டிக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கி பொக்கே மாதிரி வைக்கிறதுக்கு அவங்களே போகிறாங்க. Unexpected events occur. A car emits an explosive noise and a plane rides in the sky. அவங்க போறப்பே நிறைய பேரை வழியில பாக்குறாங்க. அவங்க தாட்ஸ் வந்து முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தத்தோட ஒரு கார் வந்து நிக்குது. ஒரு பிளேன் வந்து மேல அப்படி போகிற சத்தம். இது எல்லாமே அவங்களோட அந்த தாட்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா டைல்யூட் பண்ணும். அண்ட் இன்சைட் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஓகே, இந்த சத்தத்தோட அப்படியே வேற வேற கேரக்டர்ஸையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். Soon after she returns home, her former lover Peter arrives. சரி, உங்க பூவெல்லாம் வாங்கிட்டு மதியம் போல வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்தா ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் அவங்களுக்கு இருக்கு. என்னன்னா அவங்களோட லவ்வர், எக்ஸ் லவ்வர், சின்ன வயசுல இவங்கள ப்ரப்போஸ் பண்ண ஒருத்தர், அவர் பேர் வந்து பீட்டர் வால்ஷ். ஓகே, அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. The two converse, ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. And it becomes clear that they still have strong feelings for each other. நம்ம மிஸ்ஸஸ் டாலவே பத்தி ஆரம்பத்திலே சொன்னோம், அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னு. ஸோ இது கூட காரணமா இருந்திருக்கலாம். என்ன அப்படிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்னமும் அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்கு, இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. In a moment of shared vulnerability, Peter asks Clarissa if she is happy. ஒரு பயங்கரமான ஒரு வீக் மொமெண்ட் அவங்களுக்குள்ள, அந்த அவங்களோட அஃப்கோர்ஸ் லைஃபை ஷேர் பண்ணிட்டு இருக்கப்பவே திடீர்னு பீட்டர் வந்து நீ சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கிளாரிஸாவை பார்த்து கேட்குறாரு. ஓகே, ஸோ ஒரு வீக் மொமெண்ட், ரொம்ப இமோஷ்னலாக அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரம் அவங்க கான்வர்சேஷன் அப்படியேவும் போயிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கிளாரிஸாவோட டாட்டர் அங்கே வந்துடுறாங்க. யாருன்னா எலிசபெத் வந்தோன்னா திரும்ப அப்படியே நார்மல்சி வந்துடுது. பீட்டர் என்ன பண்றான், சடனா அங்கிருந்து அவாய்ட் பண்ணிட்டு he doesn't want to stay there anymore. எலிசபெத் வந்தோன்னே கிளாரிஸாவோட டாட்டர் எலிசபெத் comes over there. ஓகே, அவங்களோட கான்வர்சேஷன் நிக்குது. பீட்டர் லீவ்ஸ் அண்ட் கோஸ் டு ரிஜென்ஸ் பார்க். அவன் எந்திரிச்சு ரிஜென்ஸ் பார்க் போயிடுறான். He thinks about Clarissa's refusal, which still obsesses him. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட பொண்ணு. ஏன்னா now Clarissa is 52. ஓகே, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்திலே. ஷீ இஸ் 52 ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல மிடில் ஏஜ் தாண்டி இருக்க ஒருத்தவங்க தான் கிளாரிஸா. ஸோ அவங்களோட ரெஃப்யூசல் இன்னுமே பீட்டருக்கு மனசுல வழியை தந்துட்டு இருக்கு. ஸோ ஹீ இஸ் ஸ்டில் ஹேவிங் ஃபீலிங்ஸ் ஃபார் கிளாரிஸா அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ அவர் வந்து பார்க்குக்கு போய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஓகே, இது ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு இந்த ஸ்டோரி. ஓகே, ஸோ கிளாரிஸாவோட பார்ட்டிக்கு ஃப்ளவர்ஸ் அவங்க போறாங்க. ஒரு சில பேர் ஆன் த வே பார்க்குறாங்க. கொஞ்சம் விஷயங்கள்லாம் முன்ன பின்ன போயிட்டு வருது. பீட்டருக்கும் அவங்களுக்கும் சின்ன வயசுல ஏற்பட்ட காதல்லாம் பத்தி நினைக்கிறாங்க. பீட்டர் வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் கிளாரிஸா வுட் ஹவ் ரெஃப்யூஸ்ட். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பீட்டர் வந்து ஒரு சும்மா இமோஷனலாவே இருக்கான். இவங்க வந்து ஒரு ரிச் மேனை நல்ல ஒரு ஃபேமிலி லீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வெல்த்தியா பெரிய ஹையர் சொசைட்டில வாழணும்னு நினைக்கிறாங்க கிளாரிஸா. அதனால பீட்டரோட லவ்வை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் பீட்டருக்கு இருக்கு. அன்னைக்கு மார்னிங்கே அவங்க வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டு வர்றப்பே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா பீட்டரும் வந்திருப்பாரு. ஒரு சின்ன ஒரு இமோஷனலா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த நேரம் அவங்க டாட்டர் வந்தோன்னே கான்வர்சேஷன் இன்டரப்ட் ஆயிடுச்சு.
Peter has gone to the park. பார்க்கு போய் அவன் அங்க ருமினேட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவன் வந்து தங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இது வந்து மிஸ்ஸஸ் டாலவே வீட்ல நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்விட்ச், அதாவது கண்ணோட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த தேர்ட் பர்சன் நரேட்டர் தான் கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு. மூணாவது மனுஷனா தான் ஆத்தர் வந்து கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, கிளாரிசாவோட கதையை சொல்லிட்டு இருக்கப்பவே அப்படியே திரும்பி இன்னொரு கதையும் சொல்றாங்க. 2 கதை சைட் பை சைடா போகும். ஒன்னு கிளாரிசாவோட கதை, இன்னொன்னு யாரோட கதைனா செப்டிமஸ் வாரன் ஸ்மித். இவர் தான் அடுத்த ஹீரோ. அவங்க ஒரு ப்ரொட்டகனிஸ்ட், செப்டிமஸ் வாரன் ஸ்மித் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட். இவர் யாரு அப்படின்னு சொன்னா, he is a World War I veteran suffering from shell shock. இவர் யாரு அப்படின்னு சொன்னா, வேர்ல்டு வார் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சோல்ஜர். ஓகே, இப்போ அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, அதுக்கு பேரு ஷெல் ஷாக் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஷெல் ஷாக்னு ஏன் நேம்னு தெரியல, பட் என்ன அது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலத்துக்கு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் would likely be identified as post traumatic stress disorder or PTSD. போஸ்ட் ட்ராமட்டிக், அதாவது ஒரு விஷயம், ஒரு துக்கம் நடந்துருச்சு, இல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா பின்னாடி அதை நினைச்சு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஓகே, அது மாதிரி எதையாவது பார்த்தாலே பயப்படுவாங்க, இல்ல ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ராமான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு விஷயம், ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு, அந்த பயம் ஏற்படுத்தின அந்த தாக்கம் வந்து பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும் அவங்க லைஃப்ல ரொம்ப நாள். அதுதான் போஸ்ட் ட்ராமா. ஓகே, போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். ஸோ இவருக்கு வந்து வேர்ல்டு வார் 1ல ஏற்பட்ட சில மோசமான நிகழ்வுகள், அந்த வார்ல அவர் பார்த்த நிறைய விஷயங்கள் இவரை என்னவாக்கியிருக்குன்னா ஷெல் ஷாக்கு உள்ளாக்கிருச்சு. ஆக்சுவலா அவர் ஒரு நல்ல ஒரு இமோஷனலான ஒரு பேஷனட் யங் மேன், திடீர்னு அவர் சண்டைக்கு கிளம்பிட்டாரு. அதனால ஏன்னா பயிற்சி பெற்ற போர் வீரன்னா இதெல்லாம் வந்திருக்காது. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, திடீர்னு மொமெண்டலா போய் வேர்ல்டு வார் அப்ப திடீர்னு ரொமான்டிக்கா உள்ள போய் சேர்ந்துட்டாரு. அதனால வந்த பிரச்சனை. ஹீ இஸ் வெயிட்டிங் வித் ஹிஸ் இட்டாலியன் ஒய்ஃப் லுக்ரீசியா. அவரோட ஒய்ஃப் பேரு லுக்ரீசியா. ஷீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரீசியா. 2 நேம், லுக்ரீசியா தான் அவங்க நேம், ரீசியானும் கூப்பிடுறாங்க. ஓகே, he is waiting with his Italian. அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, இட்டாலியை சேர்ந்தவங்க. டு see a psychiatrist. இப்போ இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஷெல் ஷாக்குன்னு ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க. அந்த ப்ராப்ளம்னால அவங்க வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதை பார்த்தாலும் ஒரு பயம், ஏதோ ஒரு அவருக்கு என்ன ப்ராப்ளம்னே நம்ம பின்னாடி தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒய்ஃபோட யாரை பார்க்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா செப்டிமஸ் வாரன் ஸ்மித். ஓகே, ஸோ அந்த சைக்கியாட்ரிஸ்ட் பேர் என்ன, சர் வில்லியம் பிராட்ஷா. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 2 ஸ்டோரி சைட் பை சைடா பார்க்குறோம். முக்கியமா 2 ப்ரொட்டகனிஸ்ட். ஒன்று வந்து கிளாரிசா டாலவே, அவங்க தான் மெயின் ஹீரோயின். அடுத்ததா செகண்ட் வந்து செப்டிமஸ் வாரன் ஸ்மித். இப்போ கிளாரிசாவோட வீட்டில் நம்ம யாரை பார்த்தோம், எலிசபெத் பார்த்தோம், பீட்டர் பார்த்தோம். எலிசபெத் அவங்களோட டாட்டர், பீட்டர் வந்து அவங்களோட எக்ஸ் லவர். 2 பேரையும் சந்திச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் கண்ணோட்டம் மாறிடுச்சு. யாரோட ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம், செப்டிமஸ் வாரன் ஸ்மித்தோட ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். இவர் யாருன்னா ஒரு வேர்ல்டு வார் 1 வெட்ரன். ஓகே, வேர்ல்டு வார் 1ல வேலை செஞ்ச ஒரு சோல்ஜர். நவ் ஹீ இஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அது மாதிரி அதுக்கு பேர் அவங்க என்ன சொல்றாங்க, ஷெல் ஷாக் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷெல் ஷாக். அவர் இட்டாலியன் ஒய்ஃப் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃப் நேம் வந்து லுக்ரீசியா. அவங்க யாரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தே ஆர் வெயிட்டிங் டு see a psychiatrist. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் நேம் என்ன, சர் வில்லியம் பிராட்ஷா. 1 word questions எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹீ இஸ் அ செலிப்ரேட்டட் சைக்கியாட்ரிஸ்ட், லண்டன்ல ரொம்ப ஃபேமஸான சைக்கியாட்ரிஸ்ட். அவரை பார்க்க வெயிட் பண்றாங்க. இந்த எல்லாரும் வந்து எங்க லிங்க் ஆவாங்கன்னா
நம்ம கிளாரிஸாவோட பார்ட்டிக்கு வரக்கூடிய ஆள்கள் எல்லாம் வந்து முக்கியமான புள்ளிகள். இவங்க எல்லாம் வந்து கிளாரிஸாவோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணப்பட்ட ஆளுகள்ல ஒருத்தர் தான் சைக்கியாட்ரிஸ்டும். அட் த ரிஜென்ட்ஸ் பார்க் இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரிஜென்ட்ஸ் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதுனால ரிஜென்ட்ஸ் பார்க்ல போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்துருக்காங்க. The reader is informed that Septimus has been suffering greatly since returning from the war. ரீடருக்கு இப்பதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆத்தர் சொல்றாங்க, செப்டிமஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். இது ஒரு மாதிரி பயங்கர மென்டல் ஷாக், ரொம்ப அதிர்வலைகளை அந்த வேர்ல்டு வார் 1 ஏற்படுத்திருச்சு. மனுஷன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணி அடிச்சுக்கிறது, கொன்னுக்கிறது, பாம்பு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து பயங்கர ஷாக்ல இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து அதெல்லாம் பழக்கமே இல்லை. அண்ட் சஃபரிங் இஸ் சம்திங் த அதர் கேரக்டர்ஸ் ஆர் அனேபிள் டு கிராஸ்ப். அவனோட பிரச்சனையை மற்றவங்களால உள்வாங்கவே முடியல. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. நல்லா தானே இருக்கான் ஆள் பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவனுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நிறைய சமயம் அப்படிதான் இருக்கும். நம்மளோட பிரச்சனைகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நிறைய எல்லாருக்குமே சைக்கலாஜிக்கலா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டாக்டர்ஸ்ட நம்ம ஒரு சில பேர் தான் போகணும். ஆக்சுவலா போகணும்னா எல்லாரும் தான் சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை இருக்கும். அது மற்றவங்களால நம்மளோட பிரச்சனைகளை யாராலையும் கிராஸ்ப் பண்ணிக்கவே முடியாது, சரியா உள்வாங்கிக்கவே முடியாது. அந்த தடுமாறுறவங்களுக்கு, பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையோட அந்த அந்த இது தெரியும். அந்த தாக்கம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கும். அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹி இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம். ரொம்ப பயங்கரமான ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதை யாருக்குமே அவனால புரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். ஓகே. Before the war, Septimus was a budding young poet and lover of Shakespeare. ஸோ அவரை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. செப்டிமஸ் வந்து வார்க்கு ஒரு ஜாலியான ஆளா இருந்தான். ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருந்தான். ஒரு யங் போயட், கவிதை எழுதுறவனா இருந்தான். லவ்வர் ஆஃப் ஷேக்ஸ்பியரா இருந்தான். ஷேக்ஸ்பியர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய கவிஞன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கான். நிறைய ஷேக்ஸ்பியரோட கவிதைகளை படிச்சுட்டு இருக்கான். When the war broke out, he enlisted immediately for romantic patriotic reasons. இந்த கதைகள்லாம் படிச்சு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிருக்கான். இந்த ரொமான்டிக் ஸ்டோரிஸ்ல எல்லாம் ஹீரோஸ் எல்லாம் நிறைய ஷைவல்ரி, நிறைய வார்ல எல்லாம் இன்டெலிஜ் ஆகி நிறைய அவங்க நாட்டுக்காக போர் புரிஞ்சு அந்த தியாகங்கள்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கான். அந்த மாதிரி கதைகள்லாம் படிச்சு இம்ப்ரெஸ் ஆயிருக்கான். ஸோ வார் டிக்ளேர் ஆனோன்னா போய் அவர் பேரெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார், நானும் வரேன் வார்க்குன்னு. நிறைய வார்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆள் இல்லாதப்போ இப்போ கூட நம்ம அந்த உக்ரைன் வார் நடந்தப்போ கூட நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் வீட்ல இருக்க எல்லா ஆண்களையுமே வார்க்கு வர சொல்லிருவாங்க. ஸோ இவங்க தான் வரணும் அப்படின்லாம் இல்ல. தெரிஞ்சவங்க தான் வரணும்னு இல்ல. துப்பாக்கி பிடிக்க தெரியலனாலும் சரி, வந்து நில்லு, ஜஸ்ட் டு பி அ நம்பரா வந்து நின்றுன்னு சொல்லிருவாங்க. ஸோ இவனும் போய் என்லிஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. He became numb to the horrors of war and its aftermath. அப்படியே வாருக்குள்ள போய் அவனுக்கு எல்லாமே பயங்கர ஷாக்கிங்கான விஷயம். ஆனா அப்படியே ரொம்ப அப்படியே வெறுத்துட்டான். எந்த அளவுக்கு வெறுத்துட்டான்னா, he has become numb. அப்படியே மரத்து போச்சு. எப்படின்னா அந்த ஹாரர்ஸ், அந்த பயங்கரங்களை பார்த்து 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 அப்படியே அவன் ஃப்ரெண்ட் அவன் கண்ணு முன்னாடி சாகுறான். அதை பார்த்து கூட அவனுக்கு எந்த ஃபீலிங்குமே வரல, மறத்து போச்சு. இப்ப அவனுக்கு அதுதான் பிரச்சனையே. when his friend Evans died, he felt little sadness. இவான்ஸ் இறந்து போயிட்டான். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவான்ஸ் டைட். ஆனா அதுக்காக அவன் வருத்தம் கூட படல. ஏன்னா அந்த ஹாரர்ஸ், அததான் அவன் பெரிய பிரச்சனையா பாக்குறான். என் ஃப்ரெண்டு இறந்துட்டான், நான் பார் ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கேன், அப்ப எனக்கு என்ன பிரச்சனை? இந்த உலகத்துல வந்து மனுஷனே ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விதமான திங்கிங் வந்துருச்சு. எதுவுமே பிடிக்கல, எது மேலேயும் ஒரு பிடிப்பில்ல. ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி அவனுக்கு. நவ் செப்டிமஸ் இஸ் நத்திங் ஆஃப் வர்த் இன் த இங்கிலாந்து ஹி ஃபாட் ஃபார். இப்போ இங்கிலாந்துக்காக தானே ஜெயிச்சுட்டு வந்தான். இப்ப இந்த இங்கிலாண்டை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல. எல்லா மக்களும் ஒண்ணுதானே. நான் எதுக்கா யாரை கொன்னேன்? இந்த இங்கிலாந்துக்காக ஏன் நான் அத்தனை பேரை கொன்னேன்? He doesn't see any
மீனிங், எந்த மீனிங்கும் அவனுக்கு புரியல. எதுக்கு சண்டை போட்டோம், எதுக்கு ஜெயிச்சோம், யாரை ஜெயிச்சோம், எதுக்கு கொன்னோம், எதுக்கு இத்தனை பேர் செத்தாங்க. தெர் இஸ் நோ ரீசன் அட் ஆல். நிறைய விஷயம் நம்ம பண்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசனுமே கிடையாது. மனுஷங்க இன்னைக்கு வரைக்கும் வாரு, சின்ன சின்ன இடத்துல அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு செத்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. லைஃபே ஒரு அற்பமானது. அதுக்காக எவ்வளோ போட்டி பொறாம. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல தான் இருக்கிறாரு நம்ம வேரன், Septimus Warren Smith, and he has lost the desire to preserve either his society or himself. அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆசையே இல்லை. அவனையும் பாதுகாத்துக்கணும்னு ஆசை இல்லை, அவன் சொசைட்டியவும் பாதுகாக்கணும்னு ஆசை இல்லை. இப்ப எல்லாம் போச்சு. அவன் ஆசைப்பட்டு தான் போனான், நாட்டை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டு சண்டைக்கு போனான். ஆனா சண்டையோட அந்த மோசமான முகம் என்ன பண்ணிருச்சுன்னா அவனை ஒரு வெற்று மனுஷன் ஆக்கிருச்சு. அவனுக்குள்ள இருந்த உணர்வுகளை எல்லாம் கொன்றுச்சு. அவனுக்கு இப்ப எதை பார்த்தும் எந்த உணர்ச்சியும் வரல. அதுதான் அவனோட பிரச்சனை. இத சொன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது அதை விட பெரிய பிரச்சனையா அவனுக்கு இருக்கு. யாருமே அவனோட பிரச்சனையை உள்வாங்க மாட்டுறாங்க. ஓகே, எந்த சைக்காட்ரிஸ்டாலையும் அவன் பேசுறத புரிஞ்சுக்க கூட முடியல. He believes his lack of feeling is a crime. ஈவன் செத்துட்டான், அவன் ஃப்ரெண்ட் இறந்துட்டான் அவன் கண்ணு முன்னாடி. ஆனா அவனுக்கு ஃபீலிங்ஸ் வரல, கவலை வரல, அழுகல. அந்த லேக் ஆஃப் ஃபீலிங் பெரிய சின்னா நினைக்கிறான். எவ்வளோ பெரிய பாவி நான், என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டா நான் அழுகாம இருக்கேன், எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரமாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறான். Clearly, Septimus's experiences in the war have permanently scarred him and he has serious mental problems. அப்போ வார்ல அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அவனை ரொம்ப பயமுறுத்தி இருக்கு. அப்படியும் வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு விரக்தியோட உச்சத்துல இருக்கான். அதனாலதான் அவனுக்கு எதை பத்தியும் ஒரு வருத்தமே இல்லை. அண்ட் ஹேஸ் சீரியஸ் மென்டல் ப்ராப்ளம்ஸ். அதனால அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. However, Sir William does not listen to what Septimus says and diagnoses a lack of proportion. வேரன் அவங்க போய் அந்த பெரிய டாக்டரை பார்த்து விஷயம்லாம் சொல்றாங்க. அவருக்கு இதெல்லாம் கேட்க கூட நீங்க நிறைய டாக்டர்ஸ் நம்ம நிறைய கேட்கணும், நம்மளை பத்தி போறதுக்குள்ள நம்ம சொல்றதுக்குள்ள பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி நீட்டிடுவாங்க. கோமா வரும், என்னன்னு கூட கேட்கலாம், மருந்து எழுதி கொடுத்துட்டாரு, அந்த ஆளுக்கு என்ன புரிஞ்சோ அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அந்த மாதிரிதான் இவர் பார்த்தோன்னா அவர் பாட்டுக்கு ஒரு டயக்னோசிஸ் பண்ணிட்டு எ லேக் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இம்பேலன்ஸ்டா இருக்கு மைண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாரு. இவனுக்கு ப்ராப்பரா இவனை டயக்னைஸ் பண்ண அவருக்கு டைமும் இல்லை, அவருக்கு அந்த பொறுமையும் கிடையாது. Sir William plans to separate Septimus from Lucrezia and send him to a mental institution in the country. ரொம்ப மென்டலி இம்பேலன்ஸ்டா இருக்கான், ஒய்ஃபோட எல்லாம் சேர்ந்து இருக்க வேணாம், ஒய்ஃப் எதுவும் ஹார்ம் பண்ணிடுவான், அதனால இவனை கொண்டு போய் அசைலம்ல விட்டுருங்க. அதாவது இந்த மென்டல் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்க போய் அந்த அசைலம்ல கொண்டு போய் விட்டுருங்க, மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் தந்துடுறாரு. யாருன்னா இவர் இந்த பெரிய டாக்டர். அவர் பெரிய டாக்டர், அவர் சொன்னா அதுக்கு மேல செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. தி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நவ் ஷிஃப்ட்ஸ் டு ரிச்சர்ட் கிளாரிசாஸ் ஹஸ்பண்ட். இப்ப நம்ம யார் பார்த்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளாரிசா பார்த்தோம், கிளாரிசா டாலவே. அவங்க நேம்ல தான் அந்த ஸ்டோரியே போயிட்டு இருக்கு, மிஸ்ஸஸ் டாலவேன்னு சொல்லிட்டு. அவங்கள வச்சுதான் கதை ஆரம்பிக்குது. ஓகே, அவங்களோட ஒன் டே பார்ட்டி தான் அந்த ஸ்டோரி, மொத்த ஸ்டோரியே. மார்னிங் ஃப்ளவர்ஸ் வாங்க கிளம்புறாங்க. வழியில அவங்களுக்கு நிறைய நினைவுகள் முன்ன பின்ன போயிட்டு வருது. மதியம் வீட்டுக்கு வராங்க. ஷி சீஸ் ஹர் எக்ஸ் லவ்வர். கொஞ்சம் ஒரு இமோஷனலான ஒரு டைலாக் போயிட்டு இருக்கிறப்போ அவங்களோட டாட்டர் வந்துடுறாங்க. அதில் அப்செட் ஆகி பீட்டர் நம்மளோட எக்ஸ் லவர் வெளியே போயிடுறாரு, ஒரு பார்க்குக்கு போயிடுறாரு. ஆனால் அவங்க சொல்லி அனுப்புவாங்க, கண்டிப்பாக பார்ட்டிக்கு வந்துருன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம யாரை பார்த்தோம், நம்ம சோல்ஜரை பார்த்தோம், அவனோட மென்டல் கண்டிஷன்ஸு. ஆனால் டாக்டர் வந்து புரிஞ்சுக்காம ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் எங்கே மாறுதுன்னா, இட் ஷிஃப்ட்ஸ் டு ரிச்சர்ட், கிளாரிசாஸ் ஹஸ்பண்ட், ரிச்சர்ட் டாலவே. யாருன்னா கிளாரிசா டாலவேயோட, மிஸ்ஸஸ் டாலவேயோட ஹஸ்பண்ட். ஓகே, அதனாலதான் அவங்க பேரு வந்து மிஸ்ஸஸ் டாலவே. அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறது ரிச்சர்ட் டாலவேய. ரிச்சர்ட் டாலவே ஈட்ஸ் லஞ்ச் வித் ஹியூ விட் பிரெட் அண்ட் லேடி ப்ரூட்டன், மெம்பர்ஸ் ஆஃப் ஹை சொசைட்டி.
ஸோ ஒரு அவர் வந்து ஒரு பெரிய ஆள ஒரு எம்பி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய 2 சொசைட்டிலேயே பெரிய ஆளுங்களோட வீட்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காரு. டின்னர் தான் இவங்க வீட்ல. லஞ்ச் வந்து வேற ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு லேடி ப்ரூட்டன். லேடினா யாருன்னா லார்ட் லேடி அப்படின்பாங்க. பிரபுக்களோட மனைவிகள லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தார் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாரி. பிரபுக்கள்னு சொல்லுவாங்க. லார்ட் அண்ட் லேடி. ஸோ ஒரு லேடியோட வீட்ல அவருக்கு வந்து அன்னைக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவரு போயிருக்காரு. ஆக்சுவலா அங்க எதுக்கு போனாரு அப்படின்னு சொன்னா, லஞ்ச்ன்றத விட லேடி ப்ரூட்டனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து டைம்ஸ் லண்டன் அ ட டைம்ஸ் பத்திரிக்கைக்கு அவங்க ஒரு லெட்டர் எழுதணும். அந்த லெட்டர் எப்படி எழுதணும்னு கைட் பண்ண போயிருக்கிறாரு நம்ம ரிச்சர்ட் டாலவே. ஓகே. இந்த மேன் ஹெல்ப் 2 பேர் போயிருக்காங்க. யார் யாரு? ரிச்சர்ட் டாலவே அண்ட் ஹியூ விட்பிரெட். இவங்க 2 பேரும் they have gone to லேடி ப்ரூட்டன்ஸ் ஹவுஸ் to help Lady Bruton to write a letter to the Times, London's largest newspaper. After lunch, Richard returns home to Clarissa with a large bunch of roses. இப்போ அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ ஈவினிங் போகணுமே, கிளாரிசா தனியா வேலை பார்த்துட்டு இருப்பாளே, அவளுக்கு பாவம் எவ்வளவோ செய்றா நம்மளுக்காக. இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் இந்த பெரிய மக்களுக்கு வந்து ஒரு இந்த ரிச் பீப்புளுக்கு ஒரு முக்கியமான அம்சம் அவங்களோட லைஃப்ல. இங்கிலாந்து மாதிரி கண்ட்ரியில அதெல்லாம் நடத்துறது அவங்களோட அந்த கிரேட்னஸை வெளிப்படுத்துற ஒரு விஷயம். ஒய்ஃப் தனியா பண்ணிட்டு இருக்காங்களேன்னு ஒரு பிரியம் வந்துருச்சு திடீர்னு ரிச்சர்ட் டாலவேக்கு. ஒய்ஃபுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு பக்கே வாங்கிட்டு போறாரு, பஞ்ச் ஆஃப் ரோசஸ் வாங்கிட்டு போறாரு. He intends to tell her that he loves her, but he finds that he cannot because it has been so long since he has last said it. அவருக்கு என்ன ஆசைன்னா இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸை கொண்டு போய் ஒய்ஃப்ட கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு ஆசை. ஆனா அவரால் சொல்ல முடியல. ஒரு சில காலகட்டத்துல அப்படிதான் ஆயிரும். நம்ம க்ளோஸா நெருங்கினவங்க கூட நம்ம மனசுல நினைச்ச விஷயத்த ஓப்பனா ஷேர் பண்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்கும். அப்போ அதுதான் அவருக்கும் தடுக்குது. ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு ஒய்ஃப்ட்ட. ஆனா அவருக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கிளாரிசா அக்னாலஜஸ் தட் ஷி ரெஸ்பெக்ட்ஸ் த கல்ஃப் பிட்வீன் ஹர்செல்ஃப் அண்ட் ரிச்சர்ட். வந்து பூவை கொடுத்தாரு. ஆனா அவர் தடுமாறுறது எல்லாமே பாக்குறாங்க. அவங்களுக்கு புரியுது. அவங்க அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த கல்ஃப் 2 பேருக்கும் இடையில இருக்க அந்த பிரிவு இருக்கு இல்லையா? ஒரு ஒரு சின்ன ஒரு கோடு வந்து 2 பேருக்கும் இடையில போயிட்டே தான் இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள. அண்ட் இட் கிவ்ஸ் போத் ஆஃப் தெம் ஃப்ரீடம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் while also relieving them of paying attention to certain aspects of life. ஓகே. அவங்க அதை வந்து மதிக்கவும் செய்றாங்க. ஏன்னா இந்த இந்த இடையில அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க அந்த கேப் தான் அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸையும் கொடுக்குது. இப்ப அவங்க என்ன தெரியுமா நினைச்சுவாங்க, பீட்டர் வால்ஷ் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தா நைன் லைஃப்ல எல்லாத்துலயும் அவன் வந்து தலைய நீட்டிருப்பான், மூக்க நடிச்சிருப்பான். ஆனா அந்த ரிச்சர்ட் டாலவே என்ன பண்ணிட்டாரு, பெரிய பொசிஷன்ல இருக்காரு, நம்மள ரொம்ப டீசெண்டா ட்ரீட் பண்றாரு, எனக்கான இண்டிபெண்டன்ஸை கொடுத்துட்டாரு, என்னோட எந்த விஷயத்திலயும் தலையிடுறதே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க லைஃப் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை தரல. ஏன்னா ரிச்சர்ட் ஒன்றும் அவங்களோட எந்த விஷயத்தையும் அவங்க பூர்த்தி பண்றதுன்னா என்ன, சின்ன சின்ன ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே அவர் தர்றதில்ல. அதான் ஐ லவ் யூ சொல்ல கூட அவர் கஷ்டப்படுற ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஆளு. அவர்கிட்ட இவங்க என்ன பெருசா எதிர்பார்த்துட முடியும்? ஸோ சின்ன சின்ன விஷயங்களை அவங்க நிறைய மிஸ் பண்ணதான் செய்றாங்க. பீட்டர் வால்ஷ கல்யாணம் பண்ணியிருந்தா அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ரிச்சர்ட் டேலவேவ கல்யாணம் பண்ணதுனால இவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு, மத்த எதுவும் கிடைக்கல. ஸோ தட் இஸ் இட். Clarissa sees of Elizabeth and her history teacher Miss Kilman who are going shopping. இதுல நடுவுல வந்து அவங்களுக்கு புரியுது, ஹஸ்பண்டோட கஷ்டம் புரியுது, அதை ஏத்துக்கிறாங்க. அடுத்ததா பொண்ணு என்ன பண்றான்னா ஹிஸ்டரி டீச்சர், அவங்க டியூட்டர் ஒருத்தவங்க. ஓகே. அவங்களோட மிஸ் கில்மன் அவங்க பேரு. எலிசபெத்தோட ஹிஸ்டரி டீச்சர் பேரு மிஸ் கில்மன். அவங்களோட சேர்ந்து அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போறாங்க. அதை ஆக்சுவலி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து மிஸ் கில்மனை கண்டாலே பிடிக்காது. ஐயோ நம்ம டாக்டரை எந்நேரம் கூடவே இருக்கிறாங்க இவங்க, அவளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா வந்து நினைக்கிறாங்க. ஆனா அங்க அந்த மாதிரி கண்ட்ரில நம்ம கண்ட்ரி மாதிரி இல்ல. நம்ம கண்ட்ரில என்னன்னா நீ போகக்கூடாது பேசக்கூடாதுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடலாம். ஆனா அங்க அப்படி கிடையாது. 18 இயர்ஸ் தாண்டினா 15 இயர்ஸ் தாண்டினாலே அவங்கவுங்க இண்டிவிஜுவல்ஸ் தான், அவங்க எடுக்கிற முடிவு தான். அம்மாவோ அப்பாவோ யாரும் வந்து அவங்கள எதுவுமே வந்து தடை சொல்ல முடியாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா,
அவங்க போறத அவங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. கூப்பிட்டு பொண்ண போகாதேன்னுலாம் சொல்ல முடியல. அதே மாதிரி தான் மிஸ் கில்மனுக்கும் இவங்கள பார்த்தா ஒரு பொறாம, ஒரு கோவம் எல்லாமே இருக்கு. யார பார்த்து? கிளாரிஸாவ பார்த்து. இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. சும்மா பணக்காரியா இருந்தா போதுமா? அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களோட அந்த ரோல பார்த்து மனசுக்குள்ள ஒரு எகத்தாளமா பேசிட்டு, என்ன மாரி படிப்பு இருக்கா? அறிவு இருக்கா? பணம் இருந்தா போதுமா? அப்படிங்கிற மாரி மிஸ் கில்மன் போவாங்க. ஓகே. 2 பேரும் the 2 older women despise one another passionately. எல்லாமே கேரக்டர்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் தான். ஒரு நாள் அதாவது இதுல பெரிய இன்சிடென்ட்ஸோ, ஆக்சிடென்ட்ஸோ எதுவுமே அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு விஷயம் நடக்கும் தான். பட் பெருசா வேற எதுவுமே இல்ல. எல்லாம் மனசுல இருக்கிற நினைவுகள். நம்மளுக்கு பாருங்க ஒரு வேலைக்கு போற இடமோ, இல்ல வீட்ல இருந்தா கூட சரி, வெளியில யாரையோ பார்த்தா ஒரு சிலர பார்த்தா பிடிக்கும். ஒரு சிலர பார்த்தா பிடிக்காது. அதுக்கு காரணமே பெருசாவே இருக்காது. ஐயா! இவலாம் ஒரு மனுஷியா? அப்படிங்கிற மாரி தோணும். என்ன ரீசன் கூட தோணாது. ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆத்தர். ஸோ நம்ம வி கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி ஸ்டோரி ஹியர். திரும்ப அதான் சொல்றேன். இது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். நம்ம எந்த ஸ்டோரியும் படிக்கல. ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள போய் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஃப்ளூயிடிட்டி ஆஃப் மைண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். The two older women despise one another passionately, each believing the other to be an oppressive force over Elizabeth. ஓகே, ஒவ்வொருத்தவங்கள என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, எலிசபெத் இவ தான் கிடைக்கிறா, அவங்க அம்மா தான் கெடுக்கிறா அப்படின்னு ஹிஸ்டரி டீச்சர் நினைக்கிறாங்க. அம்மா என்ன நினைக்கிறாங்க? இந்த ஹிஸ்டரி டீச்சர் கூட சேர்ந்து சேர்ந்து என் மக வீணா போறாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மொத்தத்துல இந்த 2 விமனுக்கும் ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல. அதுதான் விஷயம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ரைட். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டோரி முடிஞ்சிரும். டோன்ட் வரி. The novel's perspective shifts back to Septimus, who has been told that he is to be taken to a psychiatric hospital. ஓகே, அடுத்ததா வந்து திரும்ப நம்ம செப்டிமஸ்ட போறோம். செப்டிமஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த சோல்ஜர். இப்போ செப்டிமஸ் என்ன பண்றாருன்னா, ஒய்ஃபோட கொஞ்ச நேரம் meanwhile Septimus and Lucrezia are in the apartment enjoying a moment of happiness together before the men come to take Septimus to the asylum. ஆக்சுவலா டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாரு. செப்டிமஸ் வந்து அசைலம்க்கு கூப்பிட்டு போங்க, மென்டல் அசைலம்க்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒய்ஃபுக்கும் இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆனா அந்த ஆள் ஒரு பெரிய டாக்டர். அவருக்கு மேல அடுத்து வேற எங்க சஜஷன் கேட்டாலும் அவர் சொல்லிட்டாரா அவ்வளவுதான் அப்படின்ட்டுருவாங்க. என்ன பண்ணனே தெரியாம அவங்க வந்து ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு, ஆனா அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு கூடனா ஹஸ்பண்டோட ஃப்ரீயா பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு என்னன்னா, ஒன் ஆஃப் செப்டிமஸ் டாக்டர்ஸ், டாக்டர் ஹோம்ஸ் அரைவ்ஸ் அண்ட் செப்டிமஸ் ஃபியர்ஸ் தி டாக்டர் வில் டிஸ்ட்ராய் ஹிஸ் சோல். அப்போ அவரை கூப்பிட்டு போகிறதுக்காக டாக்டரோட மென் அங்க வர்றாங்க. டாக்டர் ஹோம்ஸ்னு ஒருத்தர், அவரோட ஜூனியர் டாக்டரும், அடுத்து அவரை கூப்பிட்டுட்டு போறதுக்கு இன்னொரு ஒரு சர்வன்ட் மாதிரி ஒருத்தவங்களும் வந்துடுறாங்க. பார்த்தோன்னே செப்டிமஸ் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப என்னைய கொண்டு போய் மென்டல் அசைலம்ல அடைச்சிருவீங்களா? என்னோட அவரால அதை புரிஞ்சுக்கலாம் முடியுது. அவருக்கு புரிஞ்சுக்க தெரியாமலோ எதுவும் புரியாமோ அப்படியோ இல்ல. அவர் வேற ஒரு உலகத்துல இருக்கிறாரு. அவர் எதுவுமே அவருக்கு என்னன்னா, இவான்ஸ் தன்னோட பேசுற மாதிரி எல்லாம் கூட அடிக்கடி கற்பனை பண்ணிக்குவாரு. இவான்ஸ் தன்கிட்ட நின்னு பேசுறான். ஏன்டா நான் செத்து போயிட்டேன் நீ ஃபீல் பண்ணலையான்ற மாதிரி அவன் கேள்வி கேட்கறது, அவன் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் வந்து இவர் வந்து இமேஜின் பண்ணிக்குவார். இந்த மாதிரி ஒரு சில மென்டல் டிஸ்டர்பன்சஸ் தான் அவருக்கு ரொம்ப இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு? இவர் அசைலம்ல சேர்க்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனுக்காக அவரோட ஜூனியர் வந்துட்டாரு. அவர் அசைலம்க்கு கூப்பிட்டு போக பார்த்தோன்னு செம டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம செப்டிமஸ் வாரன் ஸ்மித். இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் ஃபேட், என்னது நான் போய் ஹாஸ்பிட்டல்ல மென்டல் பீப்புளோட இருக்கணுமா அப்படிங்கறத அவரால் தாங்க முடியல. ஓடி போய் என்ன பண்றாரு? ஹி ஜம்ப்ஸ் ஃப்ரம் அ விண்டோ டு ஹிஸ் டெத். அந்த ஒரு லாட்ஜ்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. வேகமா ஓடி போய் விண்டோல இருந்து வெளியே குதிச்சு இறந்து போயிடுறாரு செப்டிமஸ். ஓகே, செப்டிமஸ் would rather die than see himself inside such a place. சாகுறது பெட்டர்னு நினைக்கிறான் செப்டிமஸ். ஏன்னா மென்டல் அசைலம்ல வாழ்றதை விட சாகுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறான். So he throws himself out of the window and becomes impaled on a fence. ஸோ ஃபென்ஸ் மேல விழுந்து ஒரு விண்டோல இருந்து ஒரு ஃபென்ஸ் மேல விழுந்து இறந்து போயிடுறான். ஸோ இதுதான் செப்டிமஸோட ஃபேட்டா. ஸோ செப்டிமஸ் ஓட ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாரியர் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் டிசீஸ். எதனால மென்டல் டிசீஸ் அவருக்கு? இந்த
வார் ஹாரர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால ஷெல் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் அந்த நேம்ல தான் அவங்க சொல்றாங்க. ஆனா டாக்டர் வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு அவர் ஒரு நேம் சொல்றாரு. மொத்தத்துல ஏதோ ஒரு போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ல அந்த செப்டிமஸ் என்ன பண்றாருன்னா ஜன்னல் வழியா குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறார். ஏன்னா அவர் அசைலம்க்கு கூப்பிட்டு போற சொல்லி மிஸ்டர் பிராட்ஷா எழுதி கொடுத்துட்டார். ஓகே, இவன் ஒய்ஃபோட சேர்ந்து இருந்தா எதுவும் யாரையும் ஹார்ம் பண்ணிடுவான், அவனை வந்து தனியா மென்டல் அசைலம்ல தனியா வைங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டார். ஸோ இதை பார்த்து அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அவனை கூப்பிட்டு போக ஆள் வந்தோடனே நான் போய் மென்டல் அசைலம்ல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என் சோலை அடைச்சு வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிச்சு செத்து போயிடும். ஓகே, ஸோ இதுதான் செப்டிமஸோட ஸ்டோரி. ஆனால் ஆக்சுவலாக கிளாரிஸாக்கும் செப்டிமஸ்க்கும் எந்த உறவும் கிடையாது. ஓகே, செப்டிமஸ் ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். The narration then switches to Clarissa's perspective again. இப்போ திரும்ப வந்து நம்ம கிளாரிஸாவோட வீட்டுக்கு போகிறோம். கிளாரிஸாவோட பார்வையில இருந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கண்ணோட்டத்துக்கு போகிறோம். திஸ் டைம் டியூரிங் ஹர் பார்ட்டி, அவளோட பார்ட்டிக்குள்ளே போகிறோம். Okay, she is primarily concerned with entertaining her guests, some of whom are very esteemed. Prime Ministerலேருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களோ, ஏன்னா இவங்க எம்பி இல்லையா. ஸோ பிரைம் மினிஸ்டர்லேருந்து இந்த பிராட்ஷாலேருந்து நிறைய பெரிய இம்பார்ட்டன்ட் விஐபிஸ் எல்லாம் அவங்க பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக பார்ட்டி வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வில்லியம் பிராட்ஷா அரைவ்ஸ் வித் ஹிஸ் வைஃப் ஹூ அனௌன்சஸ் தட் செப்டிமஸ் ஹஸ் கில்ட் ஹிம்செல்ஃப். கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க சர் வில்லியம் பிராட்ஷாவும் அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பிராட்ஷாவும். வந்தவங்க என்ன ரீசன்னு கேட்டோன்னா மிஸ்ஸஸ் பிராட்ஷா என்ன சொல்றீங்க, அதை ஏன் கேட்குறீங்க, என் ஹஸ்பண்டோட ஒரு பேஷண்ட் வந்து இப்படி ஜன்னல்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒய்ஃப் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. Clarissa, though at first annoyed that Mrs. Bradshaw would discuss such a topic at a party, is soon ruminating on Septimus's situation. கிளாரிஸாக்கு ஒரு நிமிஷம் எரிச்சலா வருது. என்ன இந்த லேடி ஒரு பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம நினைப்போம், நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல விஷயம் பேசுறப்போ நல்ல ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கப்போ கெட்ட விஷயங்களை எல்லாம் பேசக்கூடாதுன்னு. அது மாதிரிதான் அவங்களுக்கும் ஒரு சென்டிமெண்ட்லாம் ஃபீல் ஆகுது. நான் ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாரும் வந்திருக்காங்க, இங்க போய் டெத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்களே இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகி ஒரு ரூம்குள்ள போறாங்க. ஆனா ரூம்குள்ள போனோன்னு யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம். அந்த செப்டிமஸை பத்தி அவங்க விளக்கமெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவனுக்கு இது மிஸ்ஸஸ் பிராட்ஷா ஃபுல் கதையும் சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வேர்ல்டு வார்ல இருக்கான், அவன் வேர்ல்டு வார்ல இருந்துட்டு வந்து அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அசைலம்குள்ள போடலான்னா அவன் இப்படி குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. So in a small room by herself, she identifies with how overwhelmed Septimus must have felt. அவங்க ஒரு ரூம்குள்ள போய் யோசிக்கிறாங்க, செப்டிமஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் இல்லை இந்த முடிவுக்கு வர்றதுக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனையோ, ஏன் யாருமே அவனை புரிஞ்சுக்கலன்னு. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னா தன்னை செப்டிமஸோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த கஷ்டமான ஒரு கன்ஃபைன்டான ஒரு லைஃப் தான் அவங்களுக்கு. ஏன்னா இவங்களும் டிப்ரெஸ்டா தான் இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ டிப்ரெஸ்ட், வெளியே காமிச்சுக்காம இருக்காங்க. ஆனா அதே இது வந்து வாரன் ஸ்மித் வந்து வெளியே தன்னோட டிப்ரெஷனை வெளிக்காட்டிட்டான். அவன் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து வெளியே காமிச்சிட்டான், அதுல இருந்து விடுதலை ஆயிட்டான். பை கில்லிங் ஹிம்செல்ஃப் ஹி ஹஸ் ஃப்ரீட் ஹிம்செல்ஃப். ஆனா நான் என்ன பண்றேன், இன்னும் இந்த கன்ஃபைன்ட். ஏன்னா பீட்டர் வால்ஷ் அடிக்கடி அதுதான் சொல்றான். அவன் கல்யாணம் ப்ரொபோசல இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் வந்து இப்படி ரிச்சர்ட் டாலவேவை கல்யாணம் பண்ண போறேன்றப்பே பீட்டர் வால்ஷ் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ வந்து சும்மா ஒரு பார்ட்டி த்ரோவரா மட்டும் தான் இருக்க முடியும், சும்மா பார்ட்டி நடத்திக்கிட்டு சும்மா பந்தா பண்ணிட்டு இருக்கலாம், நீ உனக்கான வாழ்க்கையை வாழவே மாட்ட அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுதான் அவங்களுக்கு இப்ப ஞாபகம் வரும். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து she respects him for choosing death over compromising the integrity of his soul by allowing it to be confined. இப்போ அவங்களுக்கு வந்து தனியாக ரூமில் போய் கொஞ்ச நேரம் கோபம் வரும், ஏன்னா இந்த லேடி டெத் பற்றி பேசுகிறாங்களேன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு she respects him, யாருன்னா செப்டிமஸ் வாரன் ஸ்மித்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நீ ஒரு நல்ல முடிவு எடுத்துட்ட. For choosing death over compromising the integrity of his soul. நீ உன் சோலை விற்கல, அதாவது அடமானம் வைக்கல வேற எதுக்காகவும்,
உன்னைய துன்புறுத்த போறாங்க, உன்னை கன்ஃபைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நீ என்ன பண்ணிட்ட, உன்னோட சோலை ஃப்ரீ பண்ணணும்னு நினைச்சிட்ட, கன்ஃபைன் பண்ண விடல உன் சோலை, நீ இறந்துட்ட. பரவாயில்ல, எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதையா இருக்கு செப்டிமஸ் நினைச்சுக்கிறாங்க. In light of what he did to preserve his soul, she feels ashamed of the way she has compromised her own soul in order to go on living. ஓகே, அதே மாதிரி அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க தன்னோட லைஃபோடையும் அவனோட லைஃபோடையும். அப்போ நினைக்கிறாங்க, ஷீ இஸ் ஃபீலிங் அஷேம்ட் ஆஃப் ஹர் செல்ஃப். அவங்களுக்கு வெக்கமா இருக்கு, அவன் எப்படி அவனோட லைஃப்பை வந்து தனியாக முடிவெடுத்துட்டான், ஆனால் நான் இன்னைக்கும் முடிவெடுக்காம என்னோட சோலை காம்ப்ரமைசிங்லேயே சும்மா காம்ப்ரமைஸ் பண்ணி 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 எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கான வாழ்க்கையை நான் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வாழ்றதுக்காக நான் நிறைய காம்ப்ரமைஸ் பண்றேன், ஆனா அவன் வாழணும்னு நினைக்கல, காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கையை அவன் விரும்பல, அதனால இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. thus chastened, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி வருது. she returns to the party as it's winding down. அதுக்காக அவங்க ஒன்றும் முடிவு மாட்டிக்கல, பட் அவனோட டெத் வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. அவங்க போய் அந்த பார்ட்டியை முடிச்சு வைக்க போறாங்க. ஓகே, திஸ் இஸ் த நாவல். அவ்வளோதான், நாவல் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு முடிஞ்சிருது. ஸோ 1 days ப்ரோக்ராம் தான். கிளாரிஸா மார்னிங் கிளம்புறாங்க, பூ வாங்கிட்டு மதியம் வர்றாங்க, லவ்வர் வராரு, அவரை பார்த்து பேசுறாங்க, எலிசபெத் வராங்க, அடுத்து எலிசபெத் பார்ட்டிக்கு கிளம்பி போயிடுவாங்க, லவ்வர் தனியா பார்க்குக்கு போயிடுவாரு, அடுத்து வேரன் ஸ்மித் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, வேரன் ஸ்மித் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், செப்டிமஸ் வேரன் ஸ்மித் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வேரன் ஸ்மித் வந்து வேற என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா he commits suicide. அதுதான் அந்த நாள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா அந்த சூசைடு தான். ஓகே, அவருக்கு வந்து டாக்டர் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்ல உடன்பாடு இல்லாததுனால அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டோன்னா இரிட்டேட் ஆகிற மிஸ்ஸஸ் டாலவே, அவன் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ எல்லாமே எண்ண ஓட்டங்கள் தான். இதுல ஆக்ஷன் ஸ்டோரி அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நினைவுகள் அங்கும் இங்குமா போயிட்டு வந்துட்டு இருக்கு. there is a fluid movement of thoughts in each and every character that are introduced in the novel. So we are seeing in the perspective of Clarissa, the thoughts of Clarissa அதிகமா பார்க்குறோம். ஈவன் த தாட்ஸ் ஆஃப் செப்டிமஸ் வேரன் ஸ்மித், 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய நம்ம நாவலை வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட்ல நான் வந்து எல்லா 1 word கொஷினும் பாசிபிள் 1 word கொஷினும் கொடுத்துருக்கேன். இட் வில் பி ஆஃப் மோர் ஹெல்ப். ஏன்னா அந்த நாவலில் நம்ம கவர் பண்ணாத ஒரு சில கொஷின்ஸும் அதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ செகண்ட் பார்ட்டையும் கண்டிப்பாக பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன்ஸ். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். Press the bell icon for continuous notifications, and thank you for watching.